ஒரு காட்டில் முன்னாக்குருவி மட்டும் தனியாக கூடு கட்டி வாழ்ந்து வருது. அந்த முன்னாக்குருவிக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் நட்புன்னு சொல்லிக்க கூட யாருமே இல்லை. ஒரு நாள் அந்த குருவி தன்னோட கூட்டில் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக பறந்து வருது பொன்னிக்குருவி. அந்த பொன்னிக்குருவி முன்னாக்குருவி கூட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காருது. அதை பார்த்த முன்னாக்குருவி பொன்னிக்குருவி கிட்ட கேட்குது, ஏய் பறவை, நீ யாரு? ஏன் நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப கவலையாக வேற இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என் பேர் பொன்னி. நான் பக்கத்து ஊர்லேருந்து வர்றேன். நேற்று பெஞ்ச மழையில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. என் வீடும் அந்த மழையில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை விட்டா சொந்தம்னு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை குருவி. அந்த காட்டில் இருந்தால் அம்மா அப்பா நினப்பாவே இருக்குன்னு தான் நான் இந்த காட்டுக்கு பறந்து வந்திருக்கேன். குருவி, எனக்கு நீ ஒரு உதவி பண்ண முடியுமா? நான் கொஞ்ச நாளைக்கு உன்னோட கூட்டில் தங்கிக்கிறவா? அப்புறமா நானே போயிடுறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். நான் உனக்கு நிச்சயம் உதவி பண்ணுறேன் குருவி. என் கூட்டில் என்ன, நான் உனக்கு இங்கேயே பக்கத்தில் கூடு கட்டி தரேன். அங்கேயே நீ இருந்துக்கலாம். எனக்கும் யாருமே இல்லை. இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாக்குருவியும் பொன்னிக்குருவியும் காட்டுக்கு போய் கூடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த குச்சிங்களை வச்சு அந்த மரத்துலேயே அழகான கூடு கட்டி 2 குருவிங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வருதுங்க. நாட்கள் போக போக அவங்க நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தான் உணவு தேட போவாங்க, ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க 2 பேரும். ஒரு நாள் வழக்கம் போல் 2 பேரும் உணவு தேட போகும்போது அங்கே ஒரு பாறைக்கு அடியில் ஒரு குருவி தன் கூட்டில் ஒரு முட்டையோடு இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, முன்னா இங்கே பாரு, இந்த குருவி ஒரு வேடனால தாக்கப்பட்டு இறந்து போயிருக்கு. பாவம், அது கூட்டில் ஒரு முட்டை கூட இருக்கு முன்னா. ஆமாம் பொன்னி, பாவம், தன் முட்டையோடு இறந்து கிடக்குது. எவ்வளோ ஆசையோடு இருந்திருக்கும் அந்த குருவி. எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? முட்டையை நம்ம எடுத்துக்கிட்டு போய் நம்ம வளர்க்கலாம் முன்னா. நீ சொல்கிறதும் சரிதான், நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குருவிங்களும் அந்த முட்டையை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகுதுங்க. பொன்னி, இனிமே நம்ம இந்த முட்டையை பத்திரமா பார்த்துக்கிறணும் பொம்மி. ஆமாம் முன்னா, நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த முட்டையை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறணும். அப்போ தான் அவங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். சரி, நீ இந்த முட்டையை பார்த்துக்கிட்டே இரு. நான் போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வர்றேன். சாப்பாடுன்னு சொன்ன உடனேயே அங்கே நிறைய பழங்கள் இருந்தது. இதை பார்த்த 2 குருவிங்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியாது. இந்த முட்டையோட வேலை தாண்டு அந்த குருவிங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் 2 குருவிங்களும் ஒன்று சேர்ந்தா, எங்களுக்கு இப்போ ஒரு கூட நிறைய ஆப்பிள் வேணும். உடனே அங்கே ஒரு ஆப்பிள் கூட வந்துருச்சு. எனக்கு இப்போ ஒரு பழமரம் வேணும். அங்கே ஒரு பழமரமும் வந்துருச்சு. இப்படி தாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் அந்த குருவிங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குருவிங்க ரொம்பவே சந்தோஷமாக அந்த மந்திர முட்டையை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க.